माधव मनोहरा मदन गोपाला माधव मनोहरा मदन गोपाला गोविन्द 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 हरे गोविन्द 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 हरे राधिका मनोहरा राजगोपाला राधिका मनोहरा राजगोपाला गोविन्द 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 हरे मुरली मनोहरा राधे गोपाला मुरली मनोहरा राधे गोपाला राधे गोपाला भजो राधे गोपाला राधे गोपाला भजो राधे गोपाला शंख चक्र गदाधर राधे गोपाला शंख चक्र गदाधर राधे गोपाला राधे गोपाला भजो राधे गोपाला राधे गोपाला भजो राधे गोपाला माधव मनोहरा मदन गोपाला माधव मनोहरा मदन गोपाला गोविन्द 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 हरे गोविन्द 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 हरे வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் அனுஜாஜி. ரொம்ப அனுபவிச்சுட்டு நானும் ரொம்ப அழகா பாடினேன். நல்லா பாடினேன். நல்லா இருந்து கேட்கறதுக்கு. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ டெய்லி சொல்ற மாதிரி ஜெய் ஸ்ரீ மைதிலி ஜி கிருஷ்ணாஜி. வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் தன்வந்திரி ஸ்லோகா சொல்லிடலாம். யா யா டெய்லி சொல்றது தன்வந்திரி ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே புருடகஷஹஸ்தாய सर्वमय विनाशाय விநாசாய த்ரிலோக்யநாதாய नमस्ते नमः विष्णवे नमः। ஓம் ॐ நமோ नमो பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே புருடகலசாய வருவாமய விநாசாய त्रिलोक्यनाथाय த்ரிலோக்யநாதாய தன்வந்தரி விஷ்ணுவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே புருடகலசாய வருவாமய த்ரிலோக்யநாதாய தன்வந்தரி விஷ்ணுவே நமः. மைதிலி ஜி சொல்றலாம். सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करम् लोकशङ्करम् जय श्रीकृष्ण Shri Krishna ji. Very nice. Thank you, ji. Thank you, ji. So, மாண்டூக்கிய உபனிஷத் அதோட தியான ஸ்லோகம் நான் சொல்றேன், அப்புறம் நீங்க எல்லாம் ரிப்பீட் பண்ணலாம். ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः
स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ शान्तिः இந்த மாண்டூக்கிய உபனிஷத் 12 ஸ்லோகம் பார்க்கலாம் திரும்பி. ஹரி ஓம். ओमित्येतदक्षरमिदं सर्वं तस्योपव्याख्यानं भूतं भवद्भविष्यदिति सर्वमोङ्कार एव यच्चान्यत्रिकालातीतं तदप्योङ्कार एव. முதல் ஸ்லோகம் ஓங்காரத்தை பற்றி நம்ம விசாரணை பண்ணலாம். ஏன்னா ஓம் என்னும் சொல்லே எல்லாமே ஆகும். கடந்த நிகழ் எதிர்காலம் அனைத்தும் இந்த ஓமின் வடிவத்தில் இருக்கிறது. இந்த 3 காலங்கள், அதாவது கடந்த நிகழ் எதிர்காலம், இதற்கும் அப்பால் விளங்குவதும் ஓம் வடிவமே ஆகும். இப்ப இந்த 4 ஸ்டேட்ஸ் பத்தி சொல்றோம். ஜாக்கிரத, ஸ்வப்ன, சுஷுப்த, அப்புறம் இந்த 4வது ஸ்டேஜ் தூரிய. அதே மாதிரி காலங்களிலும் பார்த்தீங்கன்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலமும் இருக்கிறது. ஆனால் இந்த ஓம்காரம் அதையும் தாண்டி இருக்கிறது. ஏன்னா நம்மளோட லைஃப் பார்த்தேன்னா டைம் ஸ்பேஸ் இதுலதான் இருக்கு. அதாவது நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் வச்சிருந்தா நம்மளோட வாழ்க்கையை நம்மளால நினைச்சு பார்க்க முடியும். எந்த பொருளையும் பார்க்கறதுனாலும் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தியும் நமக்கு மனசு கொண்டு வரணும்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸ் வச்சிருந்தா நம்மளால கொண்டு வர முடியும். அது பாஸ்டா இருக்கலாம், ஃபியூச்சரா இருக்கலாம், பிரசன்டா இருக்கலாம். இதே இந்த பிரசன்ட் இருக்கிறது யூ கேன் ஈக்குவேட் டு வாட், உங்களோட முழிப்பு, ஜாக்கிரத ஸ்தானம், அது கூட நீங்க ஈக்குவேட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பவிஷ்யம்ங்கிறது மனசோடு தான், சொப்னஸ்தானத்தோட அதை கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கடந்த காலம், அதுல போட்ட பீஜம் தான் இப்ப நம்ம கர்மாவா நம்ம அனுபவிக்கிறோம். சோ அது காரணம் இன்னியோடது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோமோ அது காரணம் கடந்த காலம். சோ இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அதாவது இந்த லைஃப் ஸ்பேஸ், டைம் டிஸ்டன்ஸ், அந்த நீங்க கன்செப்ட்ல பார்த்தாலும்
ஏன்னா அதான் நமக்கு புரியற மாதிரி இருக்கிற ஒரே கன்செப்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் தான். இந்த டைமுக்கு இந்த பொருள் இப்படி இருக்கு, இந்த மாதிரி வடிவத்துல இருக்கு, அதோட டிஸ்டன்ஸ் இப்படி இருக்கு, கோஆர்டினேட்ஸ் இது. அதை வச்சுட்டு நம்ம இது பொருள் அப்படிங்கிறோம். சோ அதையும் இந்த 3 பாதங்களால் எடுத்துக்கலாம். அண்ட் 4வது பாதம் என்ன? அதையும் தாண்டியது. அதையும் தாண்டியதுன்னா என்ன? 11வது அத்தியாயத்துல பகவான் என்ன சொல்றாரு? எல்லாமே இவ்வளவு ஜென்மமா எவ்வளவு பேர் வந்தாலோ உயிரோடு இருந்தாலோ இனிமே யார் உயிரோடு இருக்க போறாளோ எல்லாரையும் நீ இதுல பார்க்கலாம் அப்படின்னு அந்த சகுண பிரம்மனை காமிச்சார். இந்த 3ம் இருக்கிறத காமிச்சார். இந்த 3க்கும் அப்பாற்பட்டதுதான் இந்த நிர்குண பிரம்மன். அதாவது எதுக்கு நாமம் ரூபம் விவகாரம் இல்லையோ அந்த பிரம்மன், அந்த பிரம்மன் தான் இந்த துரியம். அந்த துரியம் இந்த இந்த ஸ்லோகத்துல பார்த்தா இந்த காலாதீதம், இந்த காலங்களுக்கெல்லாம் அப்பால், திரிகாலாதீதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓங்காரத்தில் உள்ள அகாரம், உகாரம், மகாரம், அதுக்கப்புறம் ஒரு மௌனம், அதுலயும் எடுத்துக்கலாம். இல்லைனா சுயமா அனுபவிக்கிறது என்ன? ஜாகிரத ஸ்தானம், சொப்னஸ்தானம், சுஷுப்த ஸ்தானம். அண்ட் அதுக்கும் மேலாப்ல அது கீழே பரவலாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற தங்கம், இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற அந்த நீர், அந்த இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற அந்த 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 லேக், இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது அந்த கயிறு, எப்படி வேணாலும் எந்த உதாரணம் வேணா, அந்த இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற அந்த ஸ்கிரீனு, எந்த உதாரணம் எடுத்துட்டாலும் சரி, இதுதான் இதுலேந்தான் எல்லாம் வருது. இதான் முதல் ஸ்லோகம். ஆனா இதுல என்ன சொல்றாரு? இது ஓம்காரத்திலேருந்து தான் எல்லாம் வருகிறது அப்படிங்க. சோ இந்த ஓம்காரத்தை பத்தி நம்ம நல்லா ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு முதல் ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் 2வது ஸ்லோகம். சர்வம் ஹேதத் பிரக்ம அயமாத்மா பிரக்ம சோயமாத்மா சதுஷ்பாத். மகாகாவியம் இது. அயம் ஆத்மா பிரம்மன், இந்த ஆத்மாதான் பிரம்மன். சர்வம் ஹேதத் பிரம்மம், எல்லாமே பிரம்மன், இந்த ஆத்மாதான் பிரம்மன். இந்த பிரம்மனுக்கு 4 பாதங்கள் இருக்கிறது. எப்படி இந்த ஓம்காரத்துக்கு 4 பாதங்கள், 4 மாத்திரைகள் இருக்கோ, எப்படி காலத்துக்கே 4 மாத்திரைகள் இருக்கோ, அதுபோல இந்த பிரம்மனுக்கும் 4 பாதங்கள் இருக்கிறது. முதல் பாதம் ஜாகரிதஸ்தானோ பைஷ்ப்ரஜ்ஞஸ் சப்தாங்க ஏகோனவிம்சதி முகஸ் ஸ்தூல புக்வைஸ்வானர பிரதம பாதஹ. ஜாகரிதஸ்தானோ முழிச்சுன்னு இருக்கிறது. பைஷ்ப்ரஜ்ஞ வெளியில தான் பிரஜ்ஞம் இருக்கு. உங்களோட தாட்ஸ் எல்லாமே வெளியில இருக்கு. ஏன்னா வெளி உலகத்தோட தான் உங்களுக்கு சந்தர்ப்பம். எதை எடுத்தாலும் வெளி உலகம், அதோட ரிலேஷன்ல தான் நீங்க இருக்கீங்க. அது எப்படி இருக்கோ, அந்த உலகம் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இருக்கீங்க. சோ பைஷ்ப்ரஜ்ஞ, வைஷ்பிரஜ்ஞ, வைஸ்வானர, இதான் விஸ்வ. அண்ட் இதோட சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்சம் விராட். சோ ஜாகிரத ஸ்தானோ, முழிச்சுட்டு இருக்கிறவரும், முழிச்சுட்டு இருக்கிறவரோட இந்த யூனிவர்ஸும், அவர் இருக்கிற அந்த பிரபஞ்சமும் விஸ்வ விராட்ட. இது ஜாகிரத ஸ்தானம். இது நம்ம பார்க்கிறோம்.
சப்தாங்கமா இருக்கு இந்த உலகம். இந்த விராட்டங்கிறது சப்தாங்கத்தில் இருக்கிறது. அண்ட் 19 வாய்கள் இருக்கிறது. இதை உணர, இதெல்லாமே வெளியில உணர்தான். இதோட உணர்வு எல்லாமே வெளியில. அதாவது ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு இந்திரியங்களும் வைஷ்பிரக்ஞ வெளியில இருக்கிறது பிரக்ஞமா அதை பத்தி அறிஞ்சுண்டு அதோட இருக்கிறது. இது முதல் பாதம். 4வது ஸ்லோகம். ஸ்வப்னஸ்தானோந்த பிரஜ்ஞாஸ் சப்தாங்க ஏகோனவிம்சதி முக பிரவிவிக்த புக்தைஜசோ த்விதீய பாத. தைஜச இந்த ரெண்டாவது சப்னஸ்தானத்துக்கு பேர் தைஜச. த ட்ரீமர், கனவு காண்பவர், அவர் தைஜச. அவருக்கு அந்த கனவில வரும் அந்த உலகம் அது ஹிரண்ய கர்ப்பம். சோ இந்த சொப்னஸ்தானத்துல தன்னையே தான் தான் அந்த சொப்னஸ்தானத்துல சொப்னம் பார்க்கறதில்லை. சொப்னத்தில் இருக்கும் நீங்கள் அண்ட் உங்களோட இந்த உலகம் அது அந்த பிரக்ஞா. அதுக்கு ஒரு பொருள் ஒன்றுமே தேவையில்லை, இந்திரியங்கள் ஒன்றுமே தேவையில்லை, வெளி உலகம் அது தேவையில்லை. ஏன்னா எல்லாமே மனசுல இருக்கு. அது சூக்ஷ்மமானது. இந்த ஜாகிரத ஸ்தானம் ஸ்தூலமானது. பொருள் ஒன்னொன்னும் அதுக்குன்னு ஒரு நாமம், ரூபம், விவகாரம், அதுக்கு அதை தொட முடியும், முகர முடியும், அதை பத்தி அதை பார்க்க முடியும், அதை பத்தி தான் கேட்க முடியும். எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி ஸ்தூலமானது. இது சூக்ஷ்மமானது. ஆனா இதெல்லாம் மனசுல நடக்கிறது. அதுதான் சொன்னோம், யூ இன் த ட்ரீம் ஆர் ட்ரீம் இன்சைட் யூ. கனவுக்குள் நீங்கள், உங்களுக்குள் கனவு. இது உள்ளி பார்க்கிறது. இதுக்கும் இதோட உலகமும் இந்த இரண்ய கர்ப்பமும் சப்தாங்க 7 அங்கங்களுடையது. அதை உணர்றதுக்கு மனசாலதான் இருந்தாலும் இந்த 19 முகங்கள் இருக்கு. பிரவிவிக்த அப்படின்னா சூக்ஷ்மமானது. இது 2வது பாதம். அடுத்தது யத்ர சுப்தோ ந கைஞ்சன காமங் காமயதே ந கைஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம் சுஷுப்தஸ்தான ஏகீபூதம் பிரஜ்ஞான கன ஏவானந்தமயோ த்யானந்த புக் சேதோமுக பிராக்ஞஸ்திருதீய பாத. 3வது அம்சம் பிராக்ஞா அண்ட் அதோட உலகம் ஈஸ்வர. இது காரண சரீரம். இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கியிருக்கு. இது ஆனந்த கனம். ஏன்னா இதுக்கும் இந்த அதோட ஒரு வாய் தான் இருக்கு. அது அதோட சேத்தனா. அது இந்த துரியத்தோட ஒற்றிண்டு இருக்கிறதுனால அதோட முகம் மட்டும் இந்த பக்கம் பார்த்துட்டா முழு ஆனந்தம். ஆனா அது இந்த ஜாகிரத ஸ்தானமும் இந்த சொப்னஸ்தானத்துக்கும் நடுவில் திரிஞ்சுட்டு இருக்கு. அதாவது ஒரு மீத்தி மாதிரி, அதாவது ஒரு அளவு மாதிரி. அதாவது இந்த பையிலேருந்து அந்த பையில பொறுத்த அந்த அளவுக்குள்ள பொறிச்சு அது மறைஞ்சிருக்கும். அப்புறம் அதுல வெளியில வந்துடும். ஸோ ஜாகிரத ஸ்தானத்திலேருந்து சொப்னஸ்தானம், சொப்னஸ்தானத்திலேருந்து ஜாகிரத ஸ்தானம். ஸோ இது சுஷுப்தம். அது ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வஜ்ஞ ஏஷோந்தர்யாம் ஏஷ யோனிஸ்
சர்வஸ்ய பிரபவாப்யயௌ ஹி பூதானாம். சர்வேஸ்வர எல்லாம் அறிந்தது, உள்ளிருந்து ஆள்பவர், அனைத்திற்கும் மூலம். இவரிடமிருந்துதான் எல்லாமே தோன்றுகிறது. எல்லாம் அதுக்குள்ள திருப்பியும் அதுக்குள்ளேயே மறைஞ்சிருது. அதனால்தான் இது காரண சரீரம். அப்புறம் 7வது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நாந்த பிரஜன்ன பகிப்பிரஜன்னோ பயத பிரஜன்ன பிரஜான கனன் ந பிரஜன்னாப்ரஜ்ஞம் அதிருஷ்டம் அவ்யவஹார்யம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்யபதேஷ்யம் ஏகாத்ம பிரத்யயசாரம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா சவிஜ்ஞேயः. இததான் புரிஞ்சுக்கணும். சவிஜ்ஞேயः. இது நான் பிரஜ்ஞம் வெளியில இருக்கிற பிரஜாவும் இல்ல, உள்ள இருக்கிற பிரஜாவும் இல்ல, ரெண்டுத்துக்கும் கலந்த பிரஜாவும் இல்ல, அந்த கனமான அந்த காரண சரீரத்தோட பிரஜாவும் இல்லை. அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் பார்க்க முடியாது, அதை வச்சுன்னு ஒன்றும் வேலைக்கு பண்ண முடியாது. அக்ராஹ்யம் அதை புரியவும் முடியாது. அலட்சணம் அதுக்கு ஒரு லட்சணம் ஒண்ணுமே கிடையாது. அச்சிந்தியம் யோசிக்க முடியாதது. அவ்யபதேஷ்யம் அதை பத்தி விவரிக்கணும், அதுக்கு பேரே கிடையாது, விவரிக்க முடியாது. ஆனா என்னது அது? அது ஒரு ஆத்மா, ஆத்மாவின் சாரம். பிரபஞ்ச உபசமம், எல்லா பிரபஞ்சமும் அதுல அடங்கிருது, நின்னுடுறது, பிரபஞ்சமே நின்னுடுறது. சாந்தம் சிவம் அத்வைதம். இது 4வது. இதுதான் துரியம். இது 4வது சொல்றதே தப்பு. ஏன்னா இது 4வது இல்லை. இதுதான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறது. சோ இது இந்த சதுர்பாதம், இந்த 4 பாதங்களுடைய பிரம்மனை பத்தி, அதுக்கும் ஓம்காரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது 8வது ஸ்லோகத்துல வருது. சோயமாத்மாத்யக்ஷரம் ஓங்காரோதி மாத்திரம் பாதா மாத்ரா மாத்ராச்ச பாதா அகார உகார மகார இதி. சோ அந்த ஆத்மாவும் இந்த அக்ஷரங்களும் ரெண்டையும் சேர்ந்து பார்க்கும்போது ஓம் என்று ஆகிறது. சோ எழுத்துக்களும் மாத்திரைகளும், இந்த மாத்திரைகளும் பாதங்களும் ஒன்றானது. சோ இந்த பாதங்கள் தான் எழுத்துக்கள், எழுத்துக்கள் தான் பாதங்கள். அது இந்த அகாரம் உகாரம் மகாரம் என்பது. ஏன் அப்படிங்கிறதுக்கு அடுத்த 3 ஸ்லோகத்துல ஜாகரிதஸ்தானோ வைஸ்வானரோகார பிரதமா மாத்ராப்தேராதிமத்வாத் வாப்னோதி ஹவை சர்வான் காமானாதிஷ்ச பவதி ய ஏவம் வேத. அது ஏன் அப்படி, அது பண்ணா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த 3 ஸ்லோகத்திலையும் வருது. ஏன்னா இதான் முதல் அக்ஷரம், இதான் முதன்மையாக வருகிறது. சோ அதனால இந்த ஜாகிரத ஸ்தானம் அகாரம். அப்புறம் இது யாருக்கு யாருக்கு புரியறதோ அவர்களோட சர்வா காமானாதிஷ்ட, சர்வா காமான் எல்லா காமங்களும், எல்லா ஆசைகளும் ஆதிஷ்ட முதல்ல அவருக்கு கிடைக்கும், இதை அறிந்தவருக்கு அப்படிங்கிறது 9வது ஸ்லோகம். ஸ்வப்னஸ்தானஸ்தைஜச உகாரோ த்விதீயா மாத்ரோத்கர்ஷாதுப யத்வாத்வோத்கர்ஷதி ஹவை ஞான சந்ததிம் சமானश्च பவதி நாஸ்யா பிரஹ்ம வித்குலே பவதி ய ஏவம் வேத. ஸ்வப்னஸ்தானத்துல இருக்கிறது இந்த உகாரத்தோட ரெண்டும் சேர்ந்து. ஏன்னா இது ரொம்ப மேன்மையாது, இது உள்ளுக்குள்ள பாக்குறது, இது நடுவுல இருக்கு. ஆனா உத்கர்ஷமானது, ஏன்னா சூக்ஷ்மமா இருக்குது, ஸ்தூலத்தோட
மகத்தானது. அதனால இதுவும் உக்காரமும் ஒன்றுதான். இதை அறிந்தவர் சமமாக கருதப்படுவார். அவர் குலத்தில் பிரம்மனை அறியாதவர் கிடையாது. அவருக்கு சிறப்பான ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது 10வது ஸ்லோகம். 11வது ஸ்லோகம். சுஷுப்தஸ்தான பிராஜ்ஞோ மகாரஸ்திருதியா மாத்ரா மிதேரபீதேர்வா மினோதி ஹவா இதம் சர்வமப்பீதிஷ்ச பவதி ய ஏவம் வேத. மெஷர்டா இருப்பா, இதெல்லாம் ஒரு அளவு. இது இந்த மிதி அப்படின்னா அந்த அளவுகோல் மாதிரி. எப்படி அந்த அளவோட பாத்திரம் இருக்கும், அதுல அந்த அரிசி இங்கேருந்து உள்ள போயிட்டு அப்ப காணாம போயிடும், அப்புறம் திருப்பி வெளியில வந்துடும். சோ அதுதான் அந்த மிதே மாதிரிதான் இந்த சுஷுப்தி ஸ்தானம். அதனால ரெண்டும் ஒன்று. மக்காரத்துல இருக்கு. சோ இதெல்லாத்தையும் தாண்டி அமாத்ரா, அந்த சைலன்ஸ், அது சூன்யம் இல்லை, நிஷப்தம் இல்லை, மௌனம், எல்லாமே அதுல இருக்கு. எல்லாமே அடங்கி இருக்கு அதுல. அமாத்திர சதுர்த்தோ வியவஹாரிய பிரபஞ்சோபசம சிவோத்வைத ஏவமோங்கார ஆத்மைவ संविशत्यात्मनात्मानै य एवं वेद. இது அமாத்ரா. இதான் 4வது. அவ்யவஹாரிய, செயல்களுக்கு அப்பாற்பட்டது. பிரபஞ்ச உபசமமும், அந்த எப்படி நம்ம இதுக்கு துரியத்துக்கு சொன்னோமோ அதே போல இதுக்கும் பிரபஞ்ச உபசமம் எல்லாமே இதுல வந்து அடங்கிருது, நின்னுடுறது. அங்க சொன்ன மாதிரியே சிவ அத்வைத்த அது இதுக்கும் சொல்றது. இது வந்து ஆத்மா வந்து ஆத்மாவில் நுழையிறது. சம்விஷத்தி ஆத்மானம் ஆத்மனா ஆத்மானம். சோ இந்த ஆத்மாவால தான் ஆத்மாவை கண்டுபிடிக்க முடியும். இதை அறிந்தவர் அவளோட ஆத்மா, அந்த ஆத்மாவை கண்டுபிடிக்க முடியும். சோ என்ன சொல்றதுன்னா, இந்த ஓம்காரத்தோட மெடிடேஷன் தியானம் பண்றச்ச இந்த அகாரம் உகாரம் மகாரம் அதுக்கப்புறம் இருக்கு இந்த நிசப்தம், இது எல்லாத்துலயுமே அனுபவிங்கோ. இந்த உங்களோட உடம்பு உலகத்துல நீங்க எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கறதோ, எந்த அனுபவமோ அந்த அனுபவம் அந்த இடத்துல, அதாவது ஜாகிரத ஸ்தானத்துல இருக்கிற முழிச்சுட்டு இருக்கிறதுல அனுபவங்கள் எல்லாத்தையும் இந்த அகாரத்தின் மேல தியானம் பண்ணுங்கோ. இந்த சொப்ன ஸ்டேட்ல வர உங்களோட அனுபவங்கள் எல்லாம் உகாரத்தில் தியானம் பண்ணுங்கோ. இந்த டீப் ஸ்லீப்ல இருக்கிற இந்த எல்லாமே அடங்கின அந்த அனுபவம் மகாரத்துல தியானம் பண்ணுங்கோ. அதுக்கப்புறமா இந்த சைலண்ட்ல எல்லாமே இதுல இருந்தான் வருது அப்படிங்கறத நினைச்சுட்டு தியானம் பண்ணேன்னா அப்ப உங்களோட ஆத்மாவை புரிஞ்சுக்கும். ஏன்னா வேற எது வச்சும் நம்மளால புரிய முடியாது. இந்த வெளி உலகத்தை, அதாவது இந்த ஜாகிரத ஸ்தானத்துல இருக்கிற அதை புரியறதுக்கு இந்த உறுப்புகள்லாம், இந்த இந்திரியங்கள் எல்லாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மனசாலேயே இந்த சொப்னஸ்தானத்தை எல்லாத்தையும் பார்த்துட முடியும். சோ வெளி உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஜாகிரத ஸ்தானம் வேண்டியிருக்கு, இதெல்லாம் வேண்டியிருக்கு, இந்திரியங்கள் எல்லாம். ஆனா சொப்னஸ்தானத்தை அனுபவிக்கிறதுக்கு மனசு இருந்தால் போரும். ஆனா இது ரெண்டும் கலந்து இந்த காரணமா ஆர்த்த அந்த சேத்தனாங்கிற உருவாய் இருந்தா போரும், இந்த டீப் ஸ்லீப்பை அனுபவிக்கலாம். ஆனா இதுக்கும் பின்னாடி இருக்கிறது தான் இந்த துரிய. அதுக்கு ஒரு வாய் கிடையாது, அதுக்கு இந்த 7 அங்கங்களுடைய உலகம் கிடையாது. அந்த 19 முகமா இருக்கட்டும், ஒரு முகமா இருக்கட்டும், ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது. ஏன்னா அதுல இருந்தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கு. சோ அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த நிசப்தமான அந்த மௌனமான அந்த ஓம்காரத்தோட மௌனத்துல அத நீங்க தியானம் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத முழுமை, அதில் இதை நீங்க பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். அதனால அதுல தியானம் பண்ணணும் அப்படின்னு
மாண்டூக்கிய உபனிஷத் இந்த 12 ஸ்லோகத்துல வச்சுண்டு இந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுண்டு நீங்க எப்படி பிரம்மனை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை பத்தியான தகவல், அது அப்புறமா அதை அடைவதற்கான வழி, இது ரெண்டையும் சொல்லிக் கொடுக்க. இதுதான் மாண்டூக்கிய உபனிஷத். இந்த 7வது ஸ்லோகம் மட்டும் நம்ம இவரோட வாய்ஸ்ல கேட்கலாம். அதோட பண்டிட் ஜஸ்ராஜ் அது முடியறச்ச ஒரு 9:50 ஆயிடும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சுஜாதா ஜி, கேன் யூ பிளே தட்? சார் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வச்சுட்டு அதை ப்ளே பண்ணலாமா? ஏன்னா அதை ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆர் யூ டோன்ட் வாண்ட் தி கொஸ்டின் கொஸ்டின் ஆன்சர்? ஆன்சர் அப்புறம் நிக்காது. அப்புறம் அது கொஸ்டின் ஆன்சர்லயே ஓடிட்டு இருக்கும். எனக்கு ஐ வாண்டட் பீப்புள் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். Okay, so we will not record the question answers. Is it okay? That is okay. Okay, fine. So I'll stop the recording now. Okay.